இது 2 கிடச்சிருக்கு. இன்னும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று இருக்குது, இந்த பாருங்க. பறிச்சிக்கலாம். இந்த கரும்புக்கும் அது 2த்துக்கு சேர்த்து வச்சு கட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இந்த மாதிரி போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொடியெல்லாம் கீழே விழுந்து எல்லாம் போயிடுச்சு நாஸ்தியாக. இதோ இங்கே ஒன்று இருக்குது, குட்டியாக இருக்குது. இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. இதோ இங்கே ஒன்று இருக்குது, பறிச்சுக்குவோம். இன்னும் இருக்கா? இதோ ஒன்று இருக்குது. காவா இருக்குது. இந்த காவா க்ளீன் பண்ணும்போது கொடியெல்லாம் அறுத்து விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் போல் இருக்குது, வேறு இல்லைன்னா. அப்புறமா குட்டியாக ஒரு பேக் வச்சு அதில் கொஞ்சம் நட்டு விட்டேன். அந்த விதையை போட்டு விட்டேன். அதில் இது வந்து நாட்டு பாவக்காய், ரொம்ப நல்லது, கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அத்தனையும் சுகரு இது எல்லாத்துக்கும் ரெடியூஸ் ஆகும். பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கும். இது வந்து நாட்டு பாவக்காய். இதுவும் வந்திருக்கு. அந்த காவா க்ளீன் பண்ணாங்க இல்லையா, அந்த காவா க்ளீன் பண்ணதில் ஒரு 3 பாவக்காய் வந்து கீழே அப்படியே கொடியை அறுத்து விட்டுட்டாங்க, காஞ்சிட்டு இருந்துச்சு. காலையிலேயே கொடி வாடி போயிட்டு இருந்தது. அதனால் அது 2 பறித்தேன். இதோ இப்போ தான் பிஞ்சு இருக்குது. இதோ இனிமேல் தான் வரும் போல இருக்குது. ஆனால் நிறைய பாவக்காவை வேஸ்ட்டாக போயிடுச்சு, கொடியை கட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போட்டு கூட இது மாதிரி இருக்க இடத்த அப்படியே ஏற்றி விட்டுட்டோன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி கொடியெல்லாம் வாடி எல்லாம் போயிடுச்சு, அவங்க அதை கட் பண்ணி விட்டதுனால. இது பாருங்கள், இந்த கொடியை எப்படி கட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். எல்லா கொடியும் போயிடுச்சுங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு தெரியல இது கொடி பாவக்காய் கொடி, இதை விடணுன்னு அவங்க யோசிக்காமல் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது? இது பாருங்கள், இது வந்து மிளகா செடி செம்மையாக வந்து மிளகா பாருங்கள், நல்லா காய்ச்சிட்டு இருக்கு மிளகா. இல்லை கத்திரி செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு. வெள்ளை பொன்னாங்கண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்துட்டுருக்கு பாருங்கள். டெய்லி தண்ணி ஊற்றி விட்டுருவேன் இதுக்கு. இது நல்லா செழிப்பாக வருது. இந்த ரோஸ் வந்து பதியம் போட்டது, அதுவும் செம்மையாக வருது. பூ பாருங்கள், அங்கே ஃபுல்லாக பூத்துருக்கு. அதை பறிக்கிறதுக்கு அந்த பக்கம் போய் தான் பறிக்கணும். தக்காளி கீரை பாருங்கள், மிளகு தக்காளி கீரைன்னு சொல்வீங்களா, அந்த கீரை எடுத்து இருக்குது பாருங்கள். இந்த பூ பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குதுங்க, பாம்பு இருக்குமோன்ற பயம் ஃபுல்லாக இருக்குது, பயமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 2 பாவக்காய், இதுவே 1/4 கிலோவுக்கு இருக்கும். சரி, நம்ம விதையை வாங்கிட்டு வரணும்ல, விதைக்கு இது யூஸ் ஆகும், அதனால் இதை எடுத்து வச்சுக்கினாச்சு. ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள், பன்னீர் ரோஸ். இது பாருங்கள் நல்லா வந்திருக்கு. பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். மிளகா நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து பறித்து வச்சோம்னா இதை போட்டு தான் நான் வந்து அன்றைக்கி
நேற்று வந்து சிக்கன் குழம்பு செஞ்சேன் இல்லையா, இந்த மிளகாங்களை இது மாதிரி காய வச்சு தான் சிக்கன் குழம்பு நானும் கடையில் நம்மளோட செடியிலேருந்தே பறித்து காய வச்சு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மிளகா நம்மளோடதே எடுத்துக்கினேன். ஆர்கானிக் உரங்கள் எல்லாம், அதில் எந்த நோய் நொடியும் இருக்காது. வீடியோ கூட போட்டேன் பார்த்தீங்களா, இருக்கு பாருங்க. அந்த இது தான் இப்போ தான் பழுகுதே, கீழவும் பழுத்துருக்கு. மிளகா, பழுத்த மிளகா இப்போ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியிலும் 4 மிளகா 5 மிளகா பழுத்துட்டே இருக்குது. இது பாருங்க, கத்திரிக்காய் அறுவடை பண்ணி இன்னும் இருக்குது நிறையா. வாடாமல்லி நல்லா பூத்துட்ருக்கு. கத்திரிக்காய் பாருங்கள், இப்போ அறுத்து வச்சதே இருக்குது. அது யாருக்குன்னா விலைக்கு கொடுத்துட்டு தான் நம்ம திரும்பவும் இது பண்ணோம். மிளகு தக்காளி நெக்ஸ்ட்டு வீக்குள்ளாக அதை விலைக்கு கொடுத்துடணும். நிறைய இருக்குது கத்திரிக்காய். சொன்னேன் இல்லைங்களா, இது இருக்குது பாருங்கள். இவ்வளோ அந்த கொடி வேஸ்ட்டாக போட்டாங்கள்ல, அந்த கொடியில் இருந்தது. இது பிரித்து போட்டாங்கள்ல, அந்த கொடியில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாவக்காய் 1/2 கிலோ இருக்குது. விதைக்கு இது ரெண்டும் விதைக்கு யூஸ் ஆகிடுச்சு. போதாதா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அறுவடைகள்? என்னால் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு இது போதும் இல்லை, நீங்களும் இது போல் செய்யுங்க. நிறைய இருக்குது பாருங்கள். கனகாமரம் பறிக்கணும். கொல்ல அழகாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு இல்லைங்களா உங்களுக்கு வீடியோ போட்டு. திருப்பியும் மலர்ந்த பூக்கள் இது. திருப்பியும் தண்ணி இதோ ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டேன். திருப்பியும் மலர்ந்துச்சு இந்த பூ பாருங்கள். இன்னும் சூப்பராக வந்திருக்கு. இது பறிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு 2 முழம் 3 முழம் ஆகும் இந்த ஒரு செடிக்கு. மிளகா இருக்குது, பறிச்சுக்குவோம். எல்லா இடத்துலையும் மிளகா இருக்குது. இந்த மிளகா செடி கூட கட் பண்ணி விட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க. மிளகா எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்க. சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, கீழே ஒரு செடி சும்மா அப்படி போட்டுவிட்டேன், அதுவும் வந்துட்டுக்குதுன்னு. அது பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் செடி அப்படி நட்டு விட்டேன். இது வந்து குண்டுமல்லி. அது இதுலேருந்தே ஒரு 20 செடி உருவாக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் மேலே அங்கே எங்கேன்னு நிறைய வச்சிட்ருக்கேன். நிறைய பேருக்கு சும்மாவே காசே வாங்காமல அப்படியே நானே பதியம் போட்டு எடுத்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போய் வைங்கன்ட்டு நிறைய வந்திருக்கு. தண்டு கீரை கீழே, இது எல்லாமே கீழே. ட்ராகன் ஃப்ரூட் பதியம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு பந்தல் மாதிரி போட்டு ஒரு செடி பெருசாக நல்லா பாட்டு வச்சு நட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அங்கே இருக்கிறது வந்து சின்ன பாட்டுக்கு அவ்வளோ நல்லா வந்துக்குது அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு. அது மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. நீங்கள் இதே மாதிரியே ஒரு சேனல் தொடங்கி கூட போடுங்க பாருங்கள். இது கட் பண்ணி விட்டேன். இவ்வளோ நாள் பூ கம்மியாக இருந்துச்சு, இப்போ நிறைய பூ இருக்குது பாருங்கள். இது பாரு, இப்போது நிறைய வந்திருக்கு. இது 100 அறுவடைக்கு இது பண்ணலாம். கொஞ்சம் பச்சையாக இருக்குது, நிறைய பறித்து வச்சுட்டு வேஸ்ட்டாக பண்ண வேணான்ட்டு இதை விட்டுடலாம். இது வந்து சாமந்தி. இந்த சாமந்தி, இது கலர் சாமந்தி. இது நல்லா வந்துட்டுருக்கு. வெயிலில் வச்சா சரியாக வரவே இல்லை. கீழே வச்சதுனால எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடி நம்ம தேவைக்கு காலையில் நான் எழுந்து சுகர் இருக்குன்றதுனால இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதுதான் பொட்டு செம்பருத்தி. செம்மையாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும்.
பூவே நான் வாங்குறதில்ல வெளியில். முள்ளங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்துட்டுருக்கு முள்ளங்கி. நம்ம செடியில் இனிமேல் முள்ளங்கியும் கிடைக்கும் நம்ம தோட்டத்தில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வெயில் ஒன்றும் பார்க்காம நான் வீடியோ போடுறேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.